இன்னைக்கும் எனக்கு வந்து கிளாஸ் வந்து சர்க்யூட் ஒர்க் அவுட் தான். ஏன்னா, இந்த நீண்ட நெடிய கேப் விட்டதுனால, கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டா கிராம்ப் ஆகும். அதனால எல்லா கிளாஸுமே சர்க்யூட் மாரி இன்னைக்கும் போட்டான். நான் கிளாஸ் போடாதப்ப, சில பேர் பார்த்தீங்கன்னா, என்ட்ட வந்து "என்ன ஒர்க் அவுட் போலையா? ஏன் ஒர்க் அவுட்டே வரல? வீடியோ எதுவும் வரல?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் நல்ல விதத்துல கேட்பாங்க. இதுலயும் சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா, "அப்பாடா! உன் வீடியோ இப்பதான் வரல." அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கும் ஏன்னா என்னைய ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கும் நன்றி. ஆனா நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம், நான் எதிர்பார்த்திருந்தவங்க வந்து, "பரவால்ல வீடியோ போட ஆரம்பிச்சுட்டீங்க. நீங்க போட்டீங்கன்னா, எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டா இருக்கும். ஒரு மோட்டிவேஷனா எங்களுக்கும் இருக்கு. நீங்க போடுங்க. இது மாரி கொஞ்சம் சொல்லி போடுங்க. நல்ல ஒர்க் அவுட்ட சொல்லி போட்டீங்கன்னா, நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த ஆர்வம் வருது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே அந்த மாறுதலா சொன்ன அவங்களே இப்பவும், "ஐய்யய்யோ! வீடியோ போட்டியா? இனி வீடியோ வருமா? இத வேற பார்த்து தொலையணுமே." பாருங்க. நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தானே போடுறேன். பார்த்துட்டு என்ட்ட கேட்கிறீங்கல்ல, அதுக்காக தான் அந்த வீடியோ. அதனால இனிமே வந்து தொடர்ச்சியா என்னுடைய ஒர்க் அவுட் வீடியோ எல்லாம் வரும். இப்போ அந்த ஒர்க் அவுட் எல்லாம் போட்டிருக்கேன். அ கொஞ்சம் உடம்பு வலி நேத்து கிளாஸ் போட்டதே உடம்பு வலி வந்து சரியான வலியா இருந்தது. ஆனா அந்த வலியெல்லாம் அப்படியே பொறுத்துக்கிட்டு, இன்னைக்கும் போய் நம்ம கிளாஸ் போட்டாகணும். போட்டோம்னா தான் வலி வந்து குறையும். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியா வகுப்புகள் போடுறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு கிளாஸ் போயிருக்கேன். இன்னைக்கும் சர்க்யூட் போட்டிருக்கேன். இன்னைக்கு நடந்ததும் நல்ல சுவாரஸ்யம் தான். சுகமான வலி தான். இந்த வலி வந்து இன்னும் இருக்கணும். இருக்க தான் நமக்கு அந்த உத்வேகம், வெறி அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ, உங்களுக்கு வீடியோஸ் வந்து நெறையா வரும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றீங்களோ இல்லையோ, 4 பேர் என்னைய திட்டுவீங்க. அதுவும் நான் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிறேன். அதுவும் உங்களுக்கு மோட்டிவேஷன் தான். இனிமே வரும், வரும், வரும். வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாருங்க. பார்த்து நல்ல விதமா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கங்க. மோட்டிவேஷனா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நீங்களும் ஜிம்முக்கு போங்க. உடல பாதுகாருங்க. உடல பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான், நம்ம குடும்பத்த, நம்ம சந்ததிகள நம்ம சிறப்பா பாதுகாத்து வழிநடத்த முடியும். அதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருக்கிறேங்கிறத நினைக்கும்போது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ச்சி என்னுடைய வீடியோவ பாருங்க. எனக்கு பங்களிப்பு குடுங்க. நன்றி.